அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 30/6/2025 பஞ்சமி திதி காலை 9:24 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி மகம் நட்சத்திரம் காலை 7:21 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் காலை 7:21 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேதுடன் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மாடு மற்றும் செல்ல பிராணிகள் வாங்க, கமிஷன் வியாபாரம் தொடங்க, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உலகை வெல்ல 2 கைகள் வேண்டும். ஒன்று முகத்தில் புன்னகை, மற்றொன்று அகத்தில் தன்னம்பிக்கை. அது என்னங்க அது? அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படிங்க அதெல்லாம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்த்து கேள்வி கேட்டாங்க கூட அதுக்கும் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னங்கிறத ஆக்கப்பூர்வமாக யோசித்து, எங்கும் எப்போதும் 1000 கஷ்டங்கள் அடிமனதில் இருந்தாலும் அதற்காக அலட்டி கொள்ளாமல் வெளியிலே வெளிப்படையாக சிரித்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்லது செய்கிறதுக்காகவே சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதுவும் பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வர கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பையன் நல்லா படிச்சுட்டாரு, நிறைய மார்க் வாங்கியிருக்காரு, டிஸ்டிங்ஷனில் ரேங்க் ஹோல்டராக வந்திருக்கிறாரு, இன்னும் சரியாக வேலை அமையல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் நல்ல சேலரியில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்து அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, அதை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்து எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, அதில் மராமத்து பணிகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். மனசுக்குள்ளார சின்னதாக ஓய்வில்லாமல் உழைக்கிறமேங்கிற மாதிரியான சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பு இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எவ்வளோ நெருக்கமாக நெருங்கி நம்ம கூட பழகினாங்க சில சொந்தக்காரங்க, ஆனால் இப்போ எல்லாருமே சுயநலவாதியாக மாறிட்டாங்களேன்னு சிலரை நினைத்து கோபமும் படுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் சோர்வும் களைப்பும் விலகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் கூடி வருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய சந்திப்புகள் நிகழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும். ஆமாங்க,
அத்தனைக்கும் சிலர்லாம் ஆசைப்படுவாங்க. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற பொருளையே இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அத்தனைக்கும் ஆசைப்பட நீங்கள் மாட்டீங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்முடைய தேவை என்னவோ, நமக்கு அத்தியாவசியமாக எது இப்போ தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்குவோம், அதுக்கு மட்டும் நாம் ஆசைப்படுவோம். மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கு எப்போது எது எது தேவையோ அந்த அத்தியாவசியமானதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு அது மாதிரி பொருட்களை மட்டும் வாங்கக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வீடு அப்படியே தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்குன்னு நம்ம தனியாக ஒரு ரூம் கொடுக்கறது நல்லது. அதனால் இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது அல்லது இன்னொரு தளம் அமைக்கிறது, அந்த மாதிரி யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்கலாமே, ஏன்னா இதில் 4 பேர் போகிறதுக்கு அப்படியே இடித்து பிடிச்சி உட்காந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பார்ப்போமே அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நல்லா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சுலபமாக இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சாதுரியமாக பேசி இன்றைக்கி சில விஷயங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய விழாக்கள் அதெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, சமூகத்தில் நல்ல பதவியில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்களோட நீங்கள் சில சந்திப்புகள் இருக்கும். அவங்களாம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை மதித்து சில பொறுப்புகள் வேலைகள்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பழையபடி எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. நிலுவையில் இருந்த அந்த சம்பள பாக்கி தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தனித்து இருப்பதால் கவலை கொள்ளாதே. நட்சத்திரங்கள் ஏராளமாக வானத்தில் இருந்தாலும் நிலாவுக்கு மட்டும்தான் மரியாதை அதிகம். ஆமாங்க, கும்பலாக நட்சத்திர கூட்டங்கள் இருக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் குடும்பமாக கூட்டு குடும்பமாக குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் தனித்து நிற்கக்கூடிய அந்த சந்திரன் ஆகிய நிலாவுக்கு தான் மரியாதை. அதே மாதிரி தனித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு தாங்க எப்போதும் மரியாதை கூடிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் குறித்து வைத்து கொண்டு புரிந்து வைத்து கொண்டு கும்பலாக இல்லாமல் தனிமையில் அமர்ந்து தனித்துவமாக இருந்து செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானம்னா அது 3ஆம் இடம்தான். அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய், கேது, சந்திரன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி துணிச்சலான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. ஆகட்டும், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகுங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு சில நேரங்களில் இருந்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் சிடுன்னு இப்போல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால, ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வீண் சந்தேகங்கள்லாம் மனசுக்குள்ளார வருங்க. அதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அவர் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். அதனால் மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையுங்க. ஒரு சொத்தை விற்கலான்னு முடிவெடுத்திருக்கீங்க, அது சீக்கிரம் விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பாதுகாக்கப்பட வேண்டியது பணம் மட்டுமல்ல, பாசத்தையும் தான். இரண்டும் கிடைப்பதும் கஷ்டம், நிலைப்பதும் கஷ்டம். ஆமாங்க, பணத்தை எல்லாரும் பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. ஆனால் பாசமானவங்களை, நேசமானவங்களை, நட்புகளை, சொந்த பந்தங்களை அவங்கள நாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்காக தான் அவங்க ஏதாவது ஒரு வீட்டு விழா அப்படின்னு அழைத்தா அதுக்கெல்லாம் போய் வரணும். அதுக்காகவும் நேரம் ஒதுக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல குணமுள்ள சொந்த பந்தங்களுடைய விழாக்களை எல்லாம் தன்னுடைய குடும்ப விழாவாக எடுத்து நடத்தி செல்லக்கூடிய பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கலகலன்னு இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயும் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படி இருக்குங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். என்ன வந்தாலும் செலவாகிட்டே இருக்குது, எவ்வளோ வந்தாலும் செலவாகுது. அது என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சிலர் விசா எடுத்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பணம் தங்குவதற்கு நீங்கள் அதாவது கடகராசி அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தாமரை மலரால் மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். பணம் கொஞ்சம் தங்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தட்சணை பெறும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கே இறைவன் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. தான தர்மங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், இருக்கிறது வரைக்கும் போதும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. கோபத்தை கொஞ்சம் குறைக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பசிக்காக சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ருசிக்காக ஏதாவது ஆர்வக்குளாரில் சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறதும் சரியாக வராதுங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்காந்து உங்களை சூடாக்கிக்கிட்டே இருக்கார். இதில் வேறு நீங்கள் காரசாரமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும். ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பு அடிமனசுக்குள்ளார இருக்கும். ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறாரு. மகம் நட்சத்திரத்தில் காலையில் 7:21 வரைக்கும் தான் இருக்க போகிறார். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி இருக்காது. நீங்கள் நினச்சதெல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் காலை 7:21 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க. அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே
எப்பயுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வேலையாட்கள் மூலமாகவும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும், பார்த்து பக்குவமாக நடத்துறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாம் உழைச்சி கொட்டினாலும் கூட நம்ம யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்பு, சலசலப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளையும் கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைச்சு கொண்டு போக பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அறிவை சேர்த்து கொள்ளுங்கள், அது அனுபவத்தை தரும். முயற்சியை சேர்த்து கொள்ளுங்கள், அது வெற்றியை தரும். உறவுகளை சேர்த்து கொள்ளுங்கள், அது ஆனந்தத்தை அள்ளித்தரும். ஆமாங்க, அதனால தாங்க உறவுகளை நீங்கள் எப்பயுமே உதறி தள்ள மாட்டீங்க. சொந்த பந்தங்கள் சூழ வாழுதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏதோ இருக்கிறத வச்சு எல்லாரும் சாப்பிடுவோம், இதில் என்ன இருக்குது, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உறவுகளுடன் பகுத்துண்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டுருக்காரு சூரியனுங்க. அது ஒரு பெரிய பலங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் பணத்தை தரக்கூடியவர் குரு பகவான், ஏன்னா அவர் தான் தனக்காரகன். அவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாரும் நல்லா மதிக்கிறாங்க, பேசுகிறாங்க, பயங்கரமாக மரியாதைலாம் கொடுக்குறாங்க. போனோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, ஆனால் கேட்டோம்னா எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது உதவின்னு போய் கேட்டுனோம்னா நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளேயே யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் 9ஆம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவர் பூமிக்காரகங்கிறதுனால அந்த இடத்த கொடுத்துடலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். கஷ்ட நேரத்தில் சொத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறத விட கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்கு தானே சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் எல்லாமே நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்மளுக்கு பாராட்டுகள் இருக்குது, இன்னொரு பக்கம் போட்டி பொறாமையாக நம்மளை பார்க்குறாங்க, நல்லாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஆனால் கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பணிவு வேண்டும் ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும் ஆனால் தலைக்கணம் கூடாது. ஆமாங்க, நிறைய பேர்கிட்ட நீங்கள் பணிஞ்சு போயிடுவீங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பணிஞ்சு போவீங்க. ஆனால் அந்த பணிவை ரொம்ப அதிகமாக நாம் காட்டினோம்னா நாம் ஏதோ கோழை அப்படின்னு நினச்சிட்றாங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் ரொம்பலாம் பணிஞ்சு போகிறதே கிடையாது. துணிச்சலாக நீங்கள் இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் அதிகமாகிடுச்சு அவருக்கு தலக்கணும் அப்படின்னு சிலர் முணுமுணுத்துன்னு இருப்பாங்க. அதையும் இப்போல்லாம் நீங்கள் கண்டுக்கிறது கிடையாது. என் வழி தனி வழின்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்ததை கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். ஒரே முட்டா தரலன்னாலும்
கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னா எதோ செலவுக்காவது ஆகும்ல அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். முன்ன மாதிரி இல்லைங்க. சிலதெல்லாம் இப்போ நீங்கள் குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சில நட்புகள்லாம் வந்து பேசுனா தான் பேசுகிறீங்க. நீங்களாக இப்போல்லாம் ஒன்றும் பெருசாக போய் பேசிக்கிறது இல்லை. என்ன பேசி என்ன பண்ண போகிறோம்? நாம் தான் உழைச்சி நாம் தான் முன்னுக்கு வர வேண்டியது இருக்குது. யார் நமக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட போகிறா? எதுவும் கிடையாது அப்படிங்கிற தெளிவு இன்றைக்கி கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். எல்லாருக்கும் நாம் வந்து உழைச்சி கொட்டிட்டோம். இனிமேல் நமக்குன்னு ஒரு தொழிலை நம்ம தேடிக்கிறது நல்லது. கம்பெனியாக ஏறி இறங்கி அவங்கவுங்கள வந்து நம்ம வந்து உயர்த்தி வர்றதை விட நாம் நம்மளை ஒசத்துறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போமே அப்படின்னு சின்னதாக முதலீடு செய்து சிலர் புது தொழில், தனித்தொழில், சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து லாபம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்கோபத்தால் சில நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வானவில்லை எதிர்பார்த்து வண்ணத்து பூச்சியை ரசிக்க தவறிவிடாதீர்கள். ஆமாங்க, சிலர்லாம் வெளிநாட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டிலே வந்து வேறு மாநிலங்களில் விதவிதமான உலக அதிசயங்கள் எல்லாமே கொட்டி கிடக்குது. அதனால தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள நாம் ரசிப்போம், பக்கத்தில் இருக்கிறத முதல்ல நாம் பார்ப்போம். அதை விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம்னு எங்கும் எப்போதும் அருகில் இருக்கிறவர்களை ரசித்து அருகில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அருகில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். சகோதரிக்கு நீங்கள் வந்து வரன் தேடின்னு இருக்கீங்க, உடனே நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரின் மகளுக்கு கூட வரன் தேடுறீங்க, அவங்களுக்கும் நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு எல்லாருமே உங்கள் வார்த்தைக்கு ஆலோசனைக்கு இன்றைக்கி கட்டுப்படுவாங்க. அதே மாதிரி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அவரோட குரு பகவானும் இருக்கிறாரு. அதனால் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இருக்கிற வேலையோட அந்த கூடுதல் வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கேட்டால் நம்மளை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. உங்களால் தாங்க எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அதுக்காக ஏதாவது சம்பளத்தை உயர்த்தி தராங்களா? ஒன்றும் கிடையாது. அதே தான், அவ்வளோதான். வெறும் வார்த்தையை வச்சு எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சின்னதாக சாதித்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அது இன்றைக்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உதிர்ந்து கிடக்கும் ஒவ்வொரு சிறகும் மேலே பறக்கும் பொழுது விழுந்தவைதான்.
ஆமாங்க, பறவைகள் உயரும் பொழுது சிலதெல்லாம் உதிர்கிறது. அதே மாதிரி மனிதர்கள் உயரும்போது, மனிதர்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்லும் பொழுது சிலதெல்லாம் அவங்கள் மனதிலிருந்து உதிர்கிறது. ஆனால் நீங்கள் எப்படிங்க, உயர்வாக இருந்தாலும் உயர்ந்து சென்றாலும் தாழ்வாக இருந்தாலும் தடம் மாறாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எப்போதும் போல இயல்பாக பழகக்கூடிய யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. முன்னெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ திடீர்னு யூட்டன் அடிச்சுட்டு வந்து பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஏன்னா சிலரெல்லாம் நீங்கள் தேடி போனீங்க, அப்போல்லாம் அவங்க ஏதோ நீங்கள் வேற்று கிரகவாசி மாதிரி உங்களை பார்த்தாங்க. இப்போ அவங்களே தேடி உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சூரியனோட இருக்கிறது தான். அதனால் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும். சொல்லிக்கிறதுக்குன்னு நமக்குன்னு ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும். லோனை போட்டு இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல, வாடகையே இப்போ வாரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது ஒரு இஎம்ஐயாக மாற்றிட்டா நல்லது தானேன்னு சொல்லிட்டு சொத்து பத்து தேடுவீங்க. பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி செவ்வாய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. புது பங்குதாரர்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தர வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதிகமாக முன்பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, துன்பத்தையும் துயரத்தையும் சகித்து கொள்வதை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய தவம் எதுவும் கிடையாது. காட்டில் போய் உட்காந்து தவம் இருக்கிறது, மலை மேலே ஏறி போய் உட்காந்து தவம் இருக்கிறது, அடிவாரத்தில் உட்காந்து தவம் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், அவங்கவுங்க பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கிறது, இதெல்லாம் தாங்க பெரிய தவம். அதனால தாங்க எங்கும் எப்போதும் இருக்கிற இடத்திலேயே இறைவனை வேண்டிக் கொண்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதையெல்லாம் எதிர்கொண்டு சவால்களை சமாளிக்கும் சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ முடியுது. காலையில் 7:21 திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் காலை 7:21 அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இனிமையாக பேசுகிறவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. பாசமாக திடீர்னு பேசுவாங்க. திடீர் பாசம் காட்டுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நீங்கள் இன்றைக்கி பயந்து ஒதுங்கினுமே தவிர உட்காராட்சி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கலாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை நீங்கள் குறைச்சிட முடியுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் சொல்கிறதுல சில விஷயங்கள்லாம் நியாயமானதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்த வேண்டாம். மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம். அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி சவாலாக இருக்கும்.
கொஞ்சம் போட்டிகளால் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த நிலைமை. உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எப்போதும் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நான் இருட்டில் இருந்தபோது விளக்குடன் வந்தவர்களை ஒருபோதும் நான் வாழ்க்கையில் மறக்கப் போவதில்லை. ஆமாங்க, கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு கை கொடுத்தவங்க, ஆறுதலாக நமக்கு பேசினவங்க, அரவணைப்போடு நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டவங்க, எல்லாம் நீ தான், ஒன்று எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நாங்கள் இருக்கோம்ல, பார்த்துப்போம் அப்படின்னு தைரியம் சொன்னவங்க, இவங்களை ஆயுள் உள்ள வரைக்கும் அமைதியாக அடிமனதில் வைத்து தினம் தினம் ஆராதிக்கக்கூடிய அளவிற்கு நன்றியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காருங்க, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஓரளவு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பக்குவமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடியெல்லாம் முணுக்குன்னா மூக்கு நுனியில் கோபம் நிற்கும். உடனே எடுத்தெடுப்புலேயே எடுத்தெறிஞ்சு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்க. இப்போல்லாம் அப்படி கிளம்புறதே கிடையாது. உட்கார்ந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பதில் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் அடிபட்டது. ஏழரசனை கொடுத்த அனுபவம் நிறைய அனுபவப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கமானவங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் ரொம்ப பக்குவமாக பேசுகிறாருங்க, ரொம்ப அடக்கமாக இருக்கார், நாம் சொல்கிறதையும் கேட்டுக்கிறாரு அப்படின்னு உங்களுடைய புகழை பாட ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சலசலப்பு, ஒரு சண்டை வரதான் செய்து எப்படி தான் நம்ம பேசுகிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு தனிமையில் உட்கார்ந்து சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. புதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், அவங்களுடைய காலேஜ் அட்மிஷன் விஷயமாக அலட்சியமாக இருக்காதீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றுறது நல்லது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்து கொடுக்கறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் திடீர் பயணமும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, புரிந்து கொண்டு நடப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை. புரிந்து கொள்ள சொல்லி நடந்து கொள்பவர்கள் தான் இங்கு ஏராளம். ஆமாங்க, நம்மளை யாருங்க புரிஞ்சுக்கிறாங்க? யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. ஆனால் அவங்கள நாம் புரிஞ்சுக்கணும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. உங்கள் மனசில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதெல்லாம் யாருமே கேட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க. இதையெல்லாம் பார்த்து சரி அடுத்தவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம், நம்ம பொழப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் ஒரு வழி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய கடன் பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. ஓரளவு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்தியோகமும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க.
அலுவலகத்தில் மரியாதை இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும். மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வந்து பேசுவாங்க. ஆனாலும் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.